தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளைக்கு பிறகு என்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால எங்கள் வீட்டை சுற்றி என்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மரங்கள் அப்படி சொன்னோன்னா ரொம்ப பெரிய மரங்களை எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகளாக தான் இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டோட ஃப்ரெண்டில் நாங்கள் ஒரு துளசி செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வீட்டோட 2 பக்கமும் 2 வேப்ப மரம் வச்சுருக்கோம். இது காற்றை நல்லா சுத்திகரித்து நம்மளுக்கு கொடுக்கும். நல்ல மருத்துவ குணம் உள்ளது, அதனால வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பலாமரம் அந்த செடி வச்சுருக்கோம். பலாப்பழம் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து அது வந்திருக்கு. இது மருதாணி செடி. இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மருதாணி செடி கூட நாங்கள் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. இதில் நிறைய பூக்கள் வரும். நம்ம வீட்டில் சாமிக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயுமே நிறைய அந்த தலைமுடிக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி, அதனால் அதுவும் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாமரம் செங்கவரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது காயாகவும் சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்ல இனிப்பு சுவை உள்ளதாக இருக்கும். ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி அப்படி சொல்லலாம். அதுக்காக அது ஒன்று வச்சுருக்கோம். இது பிச்சி செடின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் பூ வரும், வெள்ளை கலரில் ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த பூ. அதுக்கப்புறமா திரும்பவும் நாங்கள் இன்னொரு வேப்ப மரம் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்மின், அதாவது மல்லிகை சொல்லுவோம்ல, அந்த செடி வச்சுருக்கோம். இந்த மல்லிகை படர்ந்து வளரக்கூடியது. இது கொஞ்சம் வளர்ந்த உடனே நாங்கள் இந்த மரத்தில் அதை படர்த்தி விட்டுருவோம். அதுக்காக அதை கீழே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மல்லிகை செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதுளை, எல்லாருக்குமே தெரியும். போமிகிரானேட் சொல்லுவோம்ல, அதனால தான் அந்த பிக்சர் ஒன்று போட்டிருக்கோம். ஆனால் எங்களோட மாதுளை செடியில் இன்னும் காய் வரல. ஒரு சில டைமில் பூ வந்திருக்கு, காய் இன்னும் சரியாக வரல. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த செடி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வளரணும். வளர்ந்ததுக்கு பிறகு தான் இதுலேயுமே காய் வரும். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சும்மா அந்த ஃப்ரூட்டோட பழம் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இதுவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த விதையிலிருந்து தான் இந்த செடி வந்திருக்கு. அது நாங்கள் வச்சுருக்கோம். கொஞ்சம் வளர்ந்தோடனே காய்கள் வரும். இந்த கொய்யை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக காய்க்கிற ஒரு வெரைட்டின்னு சொல்லியிருக்காங்க, அதனால அதை வச்சுருக்கோம். இது நாங்கள் செடி கடையிலேருந்து வாங்கி தான் இந்த கொய்யா வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட், அந்த பழத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது என்ன சொல்கிறேன்னு, இந்த வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் இருக்கும். இனிப்பும் புளிப்பும் ஒரு கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். நான் என்ன காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இதை விட பெருசாக காய்க்கும். ஆனால் இந்த காய் இதை வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செரி. இதில் இந்த மாதிரி தான் பழங்கள் வரும். இது அதுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்பில் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் கடைகளில் வச்சுருப்பாங்க. பேக்கரியிலலாம் நம்ம செரி அப்படின்னு சொல்லி வாங்குவோம்ல, அதுதான். இன்னும் இதில் காய்கள் வரல. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இந்த செடி. அதுக்கப்புறமா தான் இதில் இந்த காய்கள் வர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி மாம்பழம். இது நம்ம காயாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். பழம்தான் சாப்பிட முடியும். இது பழத்துக்காக தான் இந்த மாஞ்செடி நாங்கள் வச்சுருக்கோம், இன்னொரு வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாழை மரம். வாழை மரம் எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய வாழை இல்லை, ஒரு 1-2 வாழை வச்சுருக்கோம். அதில் கூட அந்த வாழை கொலை வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி, ரோஜா சொல்லுவோம்ல அது. இது வெள்ளை கலரில் சின்ன சின்ன பூவாக பூக்கும். இப்போ இதில் பூக்கள் இல்லை. அப்புறமா துளசி, அதாவது நாங்கள் எங்கள் கிணறு இருக்குது, கிணறை சுற்றி நிறைய துளசியெல்லாம் வச்சுருக்கோம். பொதுவாகவே துளசி செடியை ரொம்ப சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஏரியா ரொம்ப சுத்தமாக இருக்கும், அதனால தான். இது பப்பாளி மரம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்திருக்கு. பப்பாளிக்கே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்றது. விட்டமின் ஏ எல்லாம் நிறைய இருக்கும். காய்கள் கூட நிறைய வரும். நீங்களும் கண்டிப்பாக பப்பாளி மரம் எல்லாருமே வைங்க வீட்டில். ஏன்னா அந்த பழங்கள் அது ரொம்ப நிறைய நம்மளுக்கு கொடுக்கும். அது சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வெரைட்டி வாட்டர் ஆப்பிள். நான் முதல்ல காமிச்சேன்ல, இது அதே மாதிரி கிடையாது. இதில் இந்த மாதிரி பிங்க் கலரில் காய் வரும். கொஞ்சம் சின்ன சின்ன காய்களாக தான் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சொல்லுவோம் இல்லை, மொசம்பி, அதுதான். இதுலேயுமே எங்களுக்கு எப்போவுமே காய்கள் இருக்கும். நாங்கள் காய்கள் எடுத்துருவோம் அதிலேருந்து. ஆனாலும் திரும்ப திரும்ப காய்கள் வந்துட்டு தான் இருக்கும். பாருங்கள், இது தெரியுது காய்கள் இருக்கிறது. இதுவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதுதான் அந்த சாத்துக்குடியோட பூ. இந்த பூ இப்படி தான் இருக்கும், சாத்துக்குடி மரத்தில் வரக்கூடியது. அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த பூ நான் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இது வெல்வெட் ஆப்பிள். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதில் இப்போ பூக்கள் வந்திருக்கு. ஆனால் இன்னும் எங்களுக்கு காய்கள் வரல. அதாவது மொட்டுக்களாக இருக்குது, பூக்கள் இன்னும் சரியாக விரியலை. அப்புறம் இது இன்னும் ஒரு பப்பாயா மரம் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு வாழை மரம் எல்லாம் இருக்குது. பப்பாயை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி வச்சோன்னா நிறைய காய்கள் கிடைக்கும். அதில்
இது பார்த்தீங்க அப்படின்னா நிலவேம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, எந்த வகையான வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டெங்கு காய்ச்சல் எல்லாமே சரியாகும்ல, அந்த நிலவேம்பு செடி இதுதான். இந்த செடியை வந்து நம்ம கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா எல்லா காய்ச்சலுமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தென்னை மரம். தென்னை மரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது நாங்களும் வீட்டில் ஒரு 1-2 தென்னை வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலரில் காய்க்கும்ல தேங்காய், செந்தங்கு அப்படி சொல்லுவாங்க அது. இது வந்து முருங்கை மரம், அந்த சன்லைட்டில் அது பிளாக் கலரில் தெரியுது. அப்புறம் இது வந்து பலா. பலா பார்த்தீங்கன்னா இதுவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த பலாப்பழ அந்த விதையிலேருந்து தான் முளைச்சி வந்திருக்கு. நல்லா காற்றடிக்குது, அதான் அப்படி இருக்குது. இது பாருங்கள் கறிவேப்பிலையில் வந்து காய் வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காயை வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கறிவேப்பிலை செடிகள் வந்து வரும். அதுக்காக நாங்கள் இது ஒரு கறிவேப்பிலை செடி சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு வச்சுருக்கோம். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து சப்போட்டா. சப்போட்டாவில் வந்து நிறைய காய்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன காய்களாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து பெருசாகிறதுக்கு. சப்போட்டா கூட நம்ம பெரிய மரம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற டைம்லேயே நிறைய காய்கள் வந்துடும். ஸோ சப்போட்டா நம்ம வீட்டில் வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து காய்கள் வந்து நிறைய காய்க்கும். ஸோ நம்ம வந்து வீட்டில் நம்ம அதை பயன்படுத்தலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பழங்கள் இருக்கிற டைமில். இது வந்து நெல்லி, அதாவது அம்லா சொல்லுவோம்ல, அது பொதுவாக பெருசாக வளர்ந்த போகிற தான் காய் வரும். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன செடியாக இருக்குது. இதில் இப்போவே சின்ன சின்ன காய்கள் நிறைய வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆனால் இது பெருசாகுதானே தெரியல எனக்கு, ஃபஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய், அதாவது லெமன் கிடையாது, நம்ம கூட்டு வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லை, தீயல் வைக்கிறது கூட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நார்த்தங்காய் பெருசாக காய்க்கும். அந்த நார்த்தங்காய் செடி தான் இது, இப்போ சின்னதாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி மாமரம் வச்சுருக்கோம். இது வந்து நீல ஓட்டு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே காய்கள் இருக்கும் எங்கள் வீட்டில். அதாவது காய் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஸ்டெப் வந்து பூ வந்து காய் வந்துடும் அதில். இது பார்த்திங்கன்னா இன்னொன்று ரம்பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட் நான் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய மரம் ஆன பிறகு தான் இதில் காய்கள் வரும். இது வந்து இன்னொரு வெரைட்டி கொய்யா. அதாவது இது ரொம்ப பெருசாலாம் வராது, கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் காய்க்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல. அந்த மாதிரி ஒரு கொய்யா செடி வச்சுருக்கோம். இதுவுமே பெரிய மரம் இல்லை, சின்ன செடி தான். இப்போ வந்து ஒரு காய் தான் இருக்குது, அது சீசன் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி மாமரம். நான் இப்போ சின்ன செடியாக வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப பெருசாக காய்க்கும் தெரியுமா, கடையில் நம்ம பார்ப்போம் அந்த மூக்கு நீண்ட மாங்காய் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாமரம், ஒரு வேப்ப மரம், அப்புறம் ஒரு பலா மரம்லாம் சைடில் இருக்குது. நாங்கள் வீடு கட்டுற டைமில் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம், ஏன்னா வீடோட ரொம்ப சேர்ந்து தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நாங்கள் ஒரு சில செடிகள் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆலோவேரா சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து நாங்கள் பாட்டில் நிறைய வச்சுருக்கோம் அந்த மாதிரி. இப்போ இது வந்து அவுட்ரு வியூ காமிக்கிறேன். நான் எங்கள் வீட்டோட மாடியில் மேலே போய் நின்றுட்டு எங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு ஒரு வியூ காமிக்கிறேன். சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசேல் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளால் வீடு வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மரங்கள் எல்லாமே. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதையும் அந்த ஒரு வியூ எடுத்து சும்மா போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்கும். அது அந்த லைட்னால நான் எடுக்கிறது வந்து அந்த இமேஜ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்கள். வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வேறு லேண்டே எதுவுமே தெரியாது, சுற்றி இந்த மரங்கள் தான் தெரியும். கண்ணு கெட்டின தூரம் வர வீட்டுக்கு பின்னாடியிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அந்த வானம், அந்த மரம் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு ரொம்ப இயற்கையாக நம்ம அழகாக தெரியும். அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பலவிதமான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.